பயணம் செய்வது அழகான ஒன்று. அது பாதுகாப்பாய் இருந்தால் நன்று. நாம் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வாகனங்கள் பயன்படுகின்றன. இன்றைய அறிவியல் உலகில் பயணம் செய்ய பல்வேறு வாகனங்கள் வந்துவிட்டன. நாம் நம் வசதிக்கேற்ப வாகனங்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். வாகனங்களில் பயணம் செய்யும் போது சாலை விதிகளை கடைபிடித்தல் வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படும். விபத்துக்களின் மூலம் பிள்ளைகள் தந்தையை இழக்கின்றனர், மனைவி கணவனை இழக்கின்றால், அண்ணன் தம்பியை இழக்கின்றான். இதைவிட கொடுமை பெற்றோர்கள் பிள்ளையை இழப்பது. பிள்ளைகள் 18 வயது நிரம்புவதற்கு முன்பாகவே ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தி விபத்துக்களை ஏற்படுத்தி உயிரையும் இழக்கின்றனர். ஒரே பிள்ளை, அன்பாய் வளர்த்த பிள்ளை, தங்களது உலகமாக இருந்த பிள்ளை சாலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கும்போது அதை பார்க்கும் பெற்றோரின் மனநிலை எவ்வாறாக இருக்கும்? அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, பேனாவால் எழுதிவிட முடியாது. இந்நிலைக்கு யார் காரணம்? வாகனம் கேட்டு அடம் பிடித்தானே, அவன் காரணமா? அதை வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் காரணமா? தவறுகள் இரண்டு பக்கமும் இருக்கின்றன. படித்த மாணவர்கள், சட்டங்களை தெரிந்த மாணவர்கள் வாகனம் கேட்டு பெற்றோரிடம் அடம் பிடிக்கலாமா? பிள்ளைகள் வாகனம் கேட்டு அடம் பிடித்த உடனே பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து விடலாமா? சில வசதியான பெற்றோர்கள் பிள்ளைகளை வசதியாக வைத்துக் கொள்கிறேன் என்று வாகனங்களை வாங்கி தந்து விடுகிறார்கள். அவர்கள் செய்யும் ஓர் தவறு வாழ்க்கை முழுவதும் அவர்களை கொன்று விடுகிறது. வீட்டிற்கு வாரிசு இல்லாமல் செய்து விடுகிறது. இந்நிலை அகல பிள்ளைகள் பெற்றோர்களின் அன்பையும் அவர்களின் நிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆசைப்படுவதில் அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து அதை பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். 18 வயது நிரம்பாமல் ஓட்டுநர் உரிமம் பெறாமல் பிள்ளைகள் வாகனங்களை இயக்க அனுமதிக்காதீர்கள். சிந்தியுங்கள், உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி.